Very good morning, students. Welcome to VRTNBC Academy. ஸோ கம்மிங் குரூப் 2 வந்து நம்ம கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சி. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இது மொத்தமாக ஒரு 4 டாப்பிக்காக வந்து இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 2 டாபிக் பார்த்துட்டோம். அதாவது இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களும் தொழிலாளர் இயக்கங்களும் வந்து தனியாக நம்ம வீடியோ பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் விஆர்டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அகாடமிக் சாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த குரூப் 2 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ எல்லா கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. அதாவது கரண்ட் அஃபேர்ஸை தவிர சயின்ஸு, பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், பாலிட்டி எல்லாத்துக்குமே யூனிட் 8 யூனிட் 9 எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தாச்சு. சரிங்களா? வள்ளலார், ராமலிங்க அடிகள் என்று அழைக்கப்படும் வள்ளலார், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாசர், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐயா வைகுண்டர். ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள் மற்றும் சில தாழ்த்தப்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த எம்சி ராஜா, இரட்டைமலை சீனிவாசன், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர் அமைப்புகள். ஸோ தொழிலாளர் இயக்கங்கள் அப்படின்னா திருவைக்கா, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிங்காரவேலர் அவருடைய பங்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா பெண்கள் இயக்கங்கள். ஸோ பெண்களுக்காக யாரெல்லாம் என்னென்ன இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இயக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெண்கள் இயக்கங்களை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கோட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, பெண் எனில் பேதை எனும் எண்ணம் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது வந்து தமிழ் புக்லேயே இருந்திருக்கு. ஸோ பெண் எனில் பேதை எனும் எண்ணம் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாதுன்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லை அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா பாரதியார். அதாவது ஆணுக்கு ஆணை விட பெண் வந்து எந்த விதத்திலும் குறைஞ்சி போயிடல அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பாரதியார் வந்து சொல்லியிருக்கா. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் பெரியார் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பெண்கள் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை நம்ம முதல் பார்க்க போகிற நபர் வந்து யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார். சரிங்களா? ஸோ இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். அவருடைய காலம் 1886 1968. சரிங்களா? ஸோ அவருடைய காலம் 1886 1908. ஸோ அவருடைய பிறந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறந்த இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான். சரி, யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ 1886 ஜூலை 30. ஸோ புதுக்கோட்டைக்கு பிறந்தவர். ஸோ 1907ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் முதல் மாணவியாக சேர்றாங்க. சரிங்களா? ஸோ 1907ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் முதல் மாணவி இவங்க தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு பெண் என்பதால் வந்து இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா அனுமதி அட்மிஷன் வந்து கிடைக்காது. சரிங்களா? ஏன் அப்படின்னா எந்த ஒரு கேர்ள்ஸும் இது வரைக்கும் வந்து மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வரல. யாருமே ஸ்கூலுக்கே ஒழுங்கா வரல. அப்படி எப்படி மெடிக்கல் காலேஜுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க புதுக்கோட்டை மன்னரை சந்திச்சு அந்த மன்னர் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மன்னருடைய கல்லூரியிலேயே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டின் முதல் மருத்துவக் கல்லூரி மாணவியாக 1907ஆம் ஆண்டு இருக்காங்க. 1912ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ஸோ இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக இவராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் முதல் பெண் அறுவை சிகிச்சை செய்தவரும் இவராக இருக்காங்க. சரிங்களா? ஸோ போன வாரம் எழுதின குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல இது இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல கண் தொடர்பான அறுவை சிகிச்சை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அம்மையாரை பத்தி ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ 1912 இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். அது மட்டும் இல்லாம முதல் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். சரிங்களா? ஸோ 1923ஆம் ஆண்டு இவருடைய சகோதரி புற்றுநோயால் மரணம் அடைஞ்சிடறாங்க. ஸோ அப்பதான் பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இனிமே வந்து புற்றுநோயை வந்து நான் விடமாட்டேன். புற்றுநோய்க்கு வந்து நான் சிகிச்சை அளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டு புற்றுநோய் தொடர்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய படிச்சுட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1930 சரிங்களா? ஸோ 1949 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை வந்து நிறுவப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடிக்கல் நாட்டுனது வந்து யாரு அப்படின்னா அப்போதைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? இடைக்கால பிரதமரா இருப்பார் அப்போ. ஸோ அப்போதைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாரு. எப்போ அப்படின்னா 1949 அந்த மருத்துவமனை வந்து திறக்கப்பட்ட ஆண்டு 1952. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம 1926 மற்றும் 27. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல் சட்ட மேலவை உறுப்பினர். தமிழ்நாட்டின் முதல் சட்ட மேலவை உறுப்பினரா இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா
இந்த சமயத்தில வந்து 1923ல 1923ல பெண்களுக்கு வந்து முதல் வாக்குரிமை குடுத்திருப்பாங்க. ஸோ 1923ல வந்து பெண்களுக்கு வந்து முதல் வாக்குரிமை வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ நீ யாருடைய அமைச்சரவை அப்டின்னா, நீதி கட்சி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, பெண்களுக்கான முதல் வாக்குரிமை மற்றும் பெண்கள் தேர்தல் அரசியல் பங்கேற்பதற்கான உரிமைய வந்து யார் குடுத்திருப்பாங்க அப்டின்னா, இந்த நீதி கட்சி அரசாங்கம் வந்து குடுத்திருப்பாங்க. அதில தான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, 1926, 27 தமிழ்நாட்டின் முதல் சட்ட மேலவை உறுப்பினராக யார் இருப்பாங்க அப்டின்னா, அது மட்டும் சட்ட மேலவை உறுப்பினராகவும், அதுக்கப்புறம் சட்ட மேலவையின் துணைத் தலைவராகவும் யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்டின்னா, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 1930 சாந்தோம் என்கிற இடத்துல ஔவை இல்லத்த நிறுவுறாங்க சரிங்களா. ஸோ ஔவை இல்லம் நிறுவப்பட்ட இடம் வந்து என்னது அப்டின்னா, சாந்தோம் ஆண்டு 1930. ஆனா, இப்ப வந்து அந்த ஔவை இல்லம் வந்து எங்க இருக்கு அப்டின்னா, அடையார்ல இருக்கு சரிங்களா. ஸோ 1930 அடையாறில் ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்டின்னா, 1949ல அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுவாங்க. ஓப்பன் பண்ணுவாங்க. சாரி, அடிக்கல் நாட்டுறது வந்து நேரு வந்து அடிக்கல் நாட்டுவாரு. தொறக்கிறது வந்து எப்போ அப்டின்னா 1952ல. அது மட்டும் இல்லாம 1930ல ஔவை இல்லம் சாந்தோம்ல வந்து ஔவை இல்லத்த வந்து ஆரம்பிப்பாங்க. அது வந்து இப்ப எங்க இருக்கு அப்டின்னா, அடையார்ல இருக்கு சரிங்களா. அது அடுத்து பார்த்தோம் அப்டின்னா 1930ல அகில இந்திய பெண்கள் மாநாடு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்ட எங்க நடத்துவாங்க அப்டின்னா, பூனால நடத்துவாங்க சரிங்களா. ஸோ அகில இந்திய பெண்கள் மாநாட்ட வந்து எப்ப எங்க நடத்துவாங்க அப்டின்னா, பூனால நடத்துவாங்க 1930ல. அது மட்டும் இல்லாம, அந்த அகில இந்திய பெண்கள் மாநாட்டின் தலைவராக 1933லேருந்து 1947 வரைக்கும் அகில இந்திய பெண்கள் மாநாட்டின் தலைவராக இருப்பாங்க சார். ஸோ அகில இந்திய பெண்கள் மாநாட்டின் தலைவராக 1933லேருந்து 1947 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து இதுதான். ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா 1930ல தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா வந்து யார் கொண்டு வருவா அப்டின்னா, இவங்க தான் கொண்டு வருவாங்க. ஸோ நீதி கட்சியின் அமைச்சரவையில ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து இது. ஸோ 1930ஆம் ஆண்டு தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா வந்து கொண்டு வருவது யார் கொண்டு வரா அப்டின்னா, இவர் தான் கொண்டு வராரு. ஸோ சட்டம் கொண்டு வந்தது எப்போ அப்டின்னா 1947ல. மசோதா கொண்டு வந்தது 1930ல. அது சட்டமா மாறுனது வந்து எப்போ அப்டின்னா 1947 சரிங்களா. ஸோ ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் முதலமைச்சரா இருப்பாங்க சரிங்களா. ஸோ ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் வந்து முதலமைச்சரா இருப்பாங்க. ஸோ அவர்களுடைய காலகட்டத்தில பார்த்தோம் அப்டின்னா, அப்பதான் வந்து தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா என்பது சட்டமாக மாறும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, 1937ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியினுடைய முதல் பெண் அதிகாரியா இருக்காங்க சரிங்களா. ஸோ 1937ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் அதிகாரியா இருக்காங்க. அதுக்கப்புறம் 1954 மாநில சமூக நல ஆலோசனை வாரியத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநில சமூக நல ஆலோசனை வாரியத்தின் தலைவரா வந்து இருக்காங்க சரிங்களா. எப்போ அப்டின்னா 1954 சரிங்களா. ஸோ இவருக்கு பார்த்தோன்னா, மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, 1956 பத்மபூஷன் விருது குடுத்துருக்கு சரிங்களா. பத்மபூஷன் விருது குடுத்தது எப்போ அப்டின்னா 1956. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, அகில இந்திய மகளிர் மன்றத்தின் முதல் பெண் தலைவரா வந்து இவங்க தான் இருந்திருக்காங்க. ஸோ இவருடைய தேவதாசி முறை ஒழிப்பு போராட்டத்துக்கு எதிரா பார்த்தோம் அப்டின்னா, சாரி, இந்த தேவதாசி முறைக்கு எதிராக இவர் நடத்தின போராட்டத்த வந்து காந்தியடிகளே வந்து வியந்து பாராட்டியிருக்காரு. ஸோ 1930ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்தின் காரணமா பார்த்தோம் அப்டின்னா, இவங்களுமே வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த தன்னுடைய பதவிய வந்து ராஜினாமா பண்ணிறாங்க. ஸோ 1930ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்த தொடங்குனது வந்து யாரு அப்டின்னா, மகாத்மா காந்தியடிகள் வந்து தொடங்கியிருப்பாரு. ஸோ அதன் மூலம் வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, நம்ம வந்து ஆங்கிலேயருடைய சட்டங்களை வந்து மதிக்கக்கூடாது. ஆங்கிலேயருடைய ஆங்கிலேயருடைய பொருட்கள் அது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்றதுக்காக 1930ல வந்து சட்ட மறுப்பு இயக்கத்த காந்தியடிகள் ஆரம்பிப்பாரு. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு 1930ல பார்த்தோம் அப்டின்னா, தன்னுடைய சட்ட மேலவையின் துணைத் தலைவர் அப்படிங்கிற பதவிய வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, ராஜினாமா பண்ணிருவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் முதல் மா மா கல்லூரியின் முதல் மாணவியா இருப்பாங்க. அது பார்த்தோம் அப்டின்னா, தமிழ்நாடு அரசு இவருக்கு வந்து நிதி உதவி திட்டம் வந்து யாருடைய பெயரால் வழங்கப்பட்டுட்டு இருக்கு அப்டின்னா, மகப்பேறு நிதி உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் பெயரால் வழங்கப்பட்டுட்டு இருக்கு சரிங்களா. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ தான் பார்த்தோம் அப்டின்னா, முத்துலட்சுமி அம்மையார பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக 1912ல ஆறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1923ல இவருடைய சகோதரி புற்றுநோயால் மரணம் அடைந்ததை தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த புற்றுநோய்க்காக 1949ல அடையார்ல வந்து ஒரு மருத்துவமனை ஓப்பன் பண்றாங்க. ஸோ அதுக்கு அடிக்கல் நாட்டுனது வந்து யாரு அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு. ஓப்பன் பண்றது 1952ல. ஸோ இவருடைய நிகழ்வுகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இந்த தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா தான். ஸோ பொட்டு கட்டும் சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ பொட்டு கட்டும் சடங்கு அப்படிங்கிற அந்த சடங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த முறையே இருக்கக்கூடாது. ஆக்சுவலா தேவதாசி முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிய கோவில்களில் பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோவில்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் கோவில்களுக்கு அதாவது தேவர்களுக்கு அடியாள். ஸோ கோவில் கடவுள்களுக்கு பணிபுரிகள் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேவதாசி முறை அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. ஆனா நாளடைவில பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு சமுதாய சீர்கேடுக்கும் பெண்கள் வந்து ஒரு தவறான முறையில வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்ததுனால, இந்த தேவதாசி முறை தேவதாசி முறைய ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் வந்து அர்ப்பணிச்சவங்க தான் யாரு அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ 1930ல் தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா வந்து அறிமுகப்படுத்தாரு. ஆக்சுவலா பெரியாருமே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவருடைய அந்த
தேவதாசி முறை ஒழிப்பு அந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து பெரியாரே வந்து பாராட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, இந்த தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவ நிறைவேத்துறதுக்கு முத்துலட்சுமி அம்மையார் தான் சரியான ஆள், சரியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து நீங்க இந்த மசோதாவ அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரே சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ 1930 அறிமுகப்படுத்தப்பட்ட தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா 1947ல தேவதாசி முறை ஒழிப்பு சட்டமா மாறுது. ஸோ அப்ப வந்து முதலமைச்சரா இருந்தது வந்து யார் அப்படின்னா, ஓமந்தூர் ராமசாமி அவர்கள். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முத்துலட்சுமி அம்மையார பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கூடுதலா பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கலப்பு திருமணம் நிதியுதவி திட்டம். சரிங்களா? ஸோ கலப்பு திருமணம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்றவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, கலப்பு திருமணம் நிதியுதவி திட்டமும் யார் பேர்ல வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவருடைய பேர்ல தான் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ முத்துலட்சுமி அம்மையாரின் பேர்ல தான் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா, முத்துலட்சுமி அம்மையார் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து யாரு அப்படின்னா, டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அம்மையார். ஸோ டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அம்மையார். ஸோ டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அம்மையார், இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சித்த மருத்துவர். சரிங்களா? அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆங்கில மருத்துவர். யாரு? முத்துலட்சுமி அம்மையார். டாக்டர் எஸ். தர்மாம்பாள் பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு சித்த மருத்துவர். ஸோ தஞ்சை மாவட்டம் கருத்தட்டான்குடி எனும் ஊரைச் சேர்ந்தவர் தான் யார் அப்படின்னா, டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அம்மையார். ஸோ இவர் ஒரு சித்த மருத்துவர். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு, இந்த விதவை மறுமணம், கலப்பு திருமணம், பெண் கல்வி போன்றவற்றுக்காக இவர் வந்து ஆதரவா இருக்காங்க. ஸோ முக்காவாசி பேரையும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெண்கள் இயக்கங்களை சார்ந்த முக்காவாசி தலைவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், டாக்டர் எஸ். தர்மாம்பாள், அப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா, பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவங்க தான். சரிங்களா? ஸோ பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு விதவை மறுமணம், கலப்பு திருமணம், பெண் கல்வி உள்ளிட்ட போராட்டங்கள வந்து முன்னெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தி எதிர்ப்பு போராட்டம். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா 1938ல சரிங்களா? ஸோ 1938ல இந்தி எதிர்ப்பு போராட்டத்த வந்து நடத்துறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 1940ல இலவு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்த வந்து நடத்துறாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன இலவு வாரம் அப்படின்னா, ஸோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து மற்ற ஆசிரியர்களை விட தமிழ் ஆசிரியர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஊதியம் வந்து ரொம்ப குறைவா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இத பார்த்து இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அம்மையார் சென்னையில 1940ல சரிங்களா? ஸோ 1940ல இலவு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்த வந்து முன்னின்று நடத்துறாங்க. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, தமிழ் ஆசிரியர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போதைய கல்வி அமைச்சர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இலவு வாரம் போராட்டத்தை அடுத்து அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த அவிநாசி லிங்கம் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இனிமே வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு இணையாக தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சென்னை மாணவர் மன்றத்தின் தலைவராக 10 வருஷம் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அம்மையார் இருக்காங்க. ஸோ இவருக்கு 1951ல வீரத்தமிழன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 1951ல வீரத்தமிழன்னை அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துருந்தோம். பெரியாருக்கு வந்து 1938 நவம்பர் 13ல வந்து ஈவே ராமசாமிக்கு வந்து பெரியார்ங்கிற பட்டம் வந்து மறைமலை அடிகள் மறைமலை அடிகளுடைய மகளான நீலாம்பிகை அம்மையார் வந்து குடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்சுவலா என்ன அப்புட்ன்னா, அந்த நீலாம்பிகை அம்மையார், அப்புறம் அங்க இருந்த பெண்கள் மற்றும் வந்து இந்த கடலூர் அஞ்சலை அம்மாள். ஸோ எல்லாரும் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டாக்டர் எஸ். தர்மாம்பாள் சாரி. டாக்டர் எஸ். தர்மாம்பாள் எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பெரியாருக்கு ஈவே ராமசாமிக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டத்த வந்து குடுத்துருப்பாங்க. அந்த மாநாட்டில வந்து இருந்ததுனா, இவங்களும் ஒரு இருந்திருப்பாரு. யாரு? எஸ். தர்மாம்பாளும் வந்து என்ன இருந்திருப்பாரு சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம, தியாகராஜ பாகவதருக்கு ஏழிசை மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் குடுத்தது வந்து யாரு அப்படின்னா, இவர் தான் சரிங்களா? யார்? டாக்டர் எஸ். தர்மாம்பாள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தியாகராஜ பாகவதருக்கு தியாகராஜ பாகவதருக்கு ஏழிசை மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் குடுத்ததும் யார் குடுத்துருக்கா அப்படின்னா, டாக்டர் எஸ். தர்மாம்பாள் தான் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் எஸ். தர்மாம்பாள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இவர பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு சித்த மருத்துவர். தஞ்சை மாவட்டம் கருத்தட்டான்குடியைச் சேர்ந்தவர். ஸோ பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு, விதவை மறுமணம், கலப்பு திருமணம், பெண் கல்வி, இந்தி எதிர்ப்பு உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவருடைய முக்கியமான போராட்டம் அப்படின்னா, இலவு வாரம் போராட்டம். எதுக்காக அப்படின்னா, மற்ற ஆசிரியர்களுக்கு இணையாக தமிழ் ஆசிரியர்களுக்கும் ஊதியம் வழங்கப்பட வேணுங்கிறதுக்காக. ஸோ இதுக்கு இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அப்போதைய கல்வி அமைச்சர் அவிநாசி லிங்கம் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்ற ஆசிரியர்களுக்கு இணையாக தமிழ் ஆசிரியர்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்னை மாணவர் மன்றத்தின் தலைவராக 10 வருடம் வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 1951ல் வீரத்தமிழன்னை அப்படிங்கிற பட்டம் குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க டாக்டர் எஸ். தர்மாம்பாள், தியாகராஜ பாகவதருக்கு ஏழிசை மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டாக்டர் எஸ். தர்மாம்பாள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆண்டு இவருடைய காலம் 1883லிருந்து 1962 சரிங்களா? ஸோ இவர பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, தமிழ் எழுத்தாளர், திராவிட இயக்க ஆர்வலர் சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் தான். ஸோ சமூக சீர்திருத்தவாதி, தமிழ் எழுத்தாளர், திராவிட இயக்க ஆர்வலர்ன்னு சொல்றாங்க. ஸோ இவர பத்தி பார்த்தோம் அப்படின்னா, திருவாரூர் அருகே கீரனூரில் பிறந்தவர் சரிங்களா? ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பார்த்தோம் அப்படின்னா,
திருவாரூர் அருகே கீரனூர் எனும் கிராமத்தில் பிறந்தவர். ஆனா வளர்ந்தது பூரா எங்க அப்டின்னா, மயிலாடுதுறையில தான் வளர்ந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ வளர்ந்தது பூரா எங்க அப்டின்னா, மயிலாடுதுறையில தான் வளர்ந்துருப்பாங்க. தேவதாசி முறை ஒழிப்புக்காக முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்து போராடினவங்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் குரூப் 4ல வந்து 2024 குரூப் 4ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. முத்துலட்சுமி அம்மையாருக்கு தேவதாசி முறை ஒழிப்பின் போது உற்ற துணையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அது யார் அப்டின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். சரிங்களா? ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு இருக்காது. முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்து போராடியவர் யார் அப்டின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ இவங்கள பத்தி பார்த்தோம் அப்டின்னா, ஒரு நூல் ஒண்ணு எழுதியிருப்பாரு. அது என்ன அப்டின்னா, 1936ல மதிபெற்ற மைனர் அல்லது தாசிகளின் மோசவலை. 2மே ஒரே நூல் தான். ஸோ வேற டைட்டில் 2 வேற டைட்டில் இருக்கு. ஸோ மதிபெற்ற மைனர் அல்லது தாசிகளின் மோசவலை. ஸோ எப்போ அப்டின்னா 1936ல. ஸோ 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்த ஆரம்பிக்கிறப்போ இவருமே வந்து இணைந்தாரு. ஸோ 1930ல முத்துலட்சுமி அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட இந்த தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவிற்கு மூவலூர் ராமாமிர்தயார் அம்மையாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்டின்னா 1937, 38 அந்த காலகட்டத்தில பார்த்தோம் அப்டின்னா, ராஜாஜி அப்போதைய முதலமைச்சரான ராஜாஜி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஹிந்தியை வந்து கட்டாய பாடமா வந்து அறிமுகப்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பெரிய அளவுல நடக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி பெரியார், மறைமலை அடிகள், நீலாம்பிகை அம்மையார், ஸோ திருவிக, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, டாக்டர் தர்மாம்பாள் உள்ளிட்ட நெறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ அதில பார்த்தோம் அப்டின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் கலந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாடு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ஸோ 1925ல இசை வேளாளர் மாநாட்ட வந்து எங்க நடத்துறாங்க அப்டின்னா, மயிலாடுதுறையில வந்து நடந்துக்கிறாங்க. இதில வந்து பெரியாரும் வந்து கலந்துக்குவாரு சரிங்களா? ஸோ 1925 இசை வேளாளர் மாநாட்ட வந்து எங்க நடத்துறாரு அப்டின்னா, மயிலாடுதுறையில வந்து நடத்துறாருங்களா? ஸோ 1949 அ அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த ம் திராவிட முன்னேற்ற கழகத்த ஆரம்பிக்கிறப்போ, அதில வந்து பார்த்தோம் அப்டின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் கலந்துக்கிறாங்க சரிங்களா? ஸோ 1949 திராவிட முன்னேற்ற கழகத்த அறிஞர் அண்ணா ஸ்டார்ட் பண்றப்போ, அந்த திராவிடர் கழகத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து இணைஞ்சுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்டின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம் அப்டின்னு சொல்லிட்டு 1989ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதாவது என்ன அப்டின்னா, இந்த இந்த திட்டம் வந்து எதுக்காக அப்டின்னா, ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கு உதவி வழங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, தாலிக்கு தங்கம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இந்த இந்த திட்டத்தின் ஒரு பகுதியா தான் இருந்தது. அதாவது 2011ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, இந்த திருமண நிதியுதவி திட்டத்துடன் சேர்த்து தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்த வந்து அறிமுகப்படுத்துனாங்க. சரிங்களா? ஸோ அதாவது பெண் குழந்தைக்கு வந்து ஒரு 4 கிராம் தாலி வந்து குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனவுன்ஸ் பண்ணாங்க. இந்த திட்டத்தை மார்ச் 2028ல தற்போதைய தமிழ்நாடு அரசு வந்து என்னவா மாத்தியிருக்கு அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அல்லது உயர்கல்வி உறுதி திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அல்லது புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து மாத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு சமூக சிறுத்தாவாளர், தமிழ் எழுத்தாளர், திராவிட இயக்க ஆர்வலர். ஸோ இவருடைய பிறந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா, திருவாரூர் அருகே கீரனூர். ஸோ இவர் வந்து தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா தேவதாசி முறை ஒழிப்பிற்காக முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்து போரிட்டவங்க இவங்களும் ஒருத்தரு. ஸோ 1925ல சுயமரியாதை இயக்கத்தில வந்து இணைஞ்சுறாங்க. 1930 தேவதாசி முறை ஒழிப்பு முத்துலட்சுமி அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட அந்த தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. 1936 தாசிகளின் மோசவலை மதிபெற்ற மைனர் அப்படின்னு நூல் எழுதினது வந்து யாரு அப்படின்னா, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 1925ல மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்ட நடத்துனது வந்து யாரு அப்படின்னா, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். அதுக்கப்புறம் 1949 அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில வந்து யார் இணையிறா அப்படின்னா, மூவலூர் ராமமிர்தம் வந்து இணையிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 1989ல இவருடைய பெயரால் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த திட்டத்த தான் 2011ல அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்த வந்து கொண்டு வராங்க. ஆனா, அதையும் இப்ப 2022ல தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து மாத்தி என்னவா குடுக்குறாங்க அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அல்லது புதுமை பெண் திட்டம். அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்ற பெண் குழந்தைகள் பெண் பெண் பெண்கள் அவர்கள் வந்து உயர்கல்வி அதாவது கல்லூரியில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் தான் என்னது அப்படின்னா, இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். சரிங்களா? ஸோ இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பெண்கள் ஓரியன்டடாக பெண்கள் அமைப்பை சார்ந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய நபர்கள். ஸோ இது சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்க வந்து அயர்லாந்துலேருந்து வந்தாங்க. நம்ம வந்து தன்னாட்சி இயக்கத்த பார்த்தப்போ நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார பத்தி பார்த்திருந்தோம். ஸோ அவங்க வந்து அயர்லாந்து பெண்மணி. அயர்லாந்துல வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்ச மாரி இந்தியாவிலயும் வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு, இந்தியாவுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் வழங்கணும் அப்படின்னாங்க 1916ல. அதுக்கப்புறம் 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அவருடைய பத்திரிகைகள் 2 இருக்கும். காமன்வீல் மற்றும் நியூ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பத்திரிகைகள் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம்னா 2 நூல்கள் எழுதியிருப்பாங்க. என்ன நூல் அப்புட்ன்னா,
இந்தியா விடுதலை பெற எவ்வாறு துயரிட்டது? ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்தியா எ நேஷன். இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ முக்கியமா அவரோட ஒரு ஃபேமஸான கோட் ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்படின்னா, "அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட, சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி பயணமே சிறந்தது." அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, அந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் உரிமையோட பார்க்க வேண்டியவங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில இயக்கங்கள் மட்டும் இருக்கு. அந்த இயக்கங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த பெண்கள் இயக்க சங்கம் வந்து முடிஞ்சிரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்திய பெண்கள் சங்கம். ஸோ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னா 1917. ஸோ இந்திய பெண்கள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1917. சரிங்களா? ஸோ எங்க அப்படின்னா அடையார்ல, சென்னை அடையார்ல தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ யாரெல்லாம் தோற்றுவிச்சாங்க அப்படின்னா, அன்னி பெசன்ட், டோரதி ஜினராசதாசா, மார்கரெட் கசின்ஸ். ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 1917ல இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தோற்றுவிக்கிறாங்க. எங்க அப்படின்னா, சென்னை அடையார்ல. சரிங்களா? இதனுடைய முதல் தலைவரா வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்க. சரிங்களா? இதனுடைய முதல் தலைவரா யார் இருக்கா அப்படின்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்க. ஸோ இந்த இந்த ச இந்த இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, தனிநபர் சுதந்திரம், திருமண சட்டங்கள், பெண்களுக்கு வாக்குரிமை அளிப்பது, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வு. இதெல்லாம் வந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய நோக்கமா இருக்கு. ஸோ தனிநபர் சுதந்திரம் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் தனியா வந்து சுதந்திரம் வழங்கணும்னு சொல்றாங்க. திருமண சட்டங்கள், பெண்களுக்கு வந்து திருமணம் வழங்குவதற்கான உரிமை மற்றும் தன்னுடைய சொத்தில் வந்து பங்குரிமை வழங்கப்படணுங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கான வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு. ஸோ குழந்தை வளர்ப்பு என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, பெண்கள் வளர்ப்பு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெண்கள் வளர்ப்பு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, சாரி, குழந்தை வளர்ப்பு பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களும் அதில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா அப்படின்னா, இந்த அமைப்பு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பொது வாழ்வில் பெண்களும் ஈடுபட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொது வாழ்வில் பெண்களும் ஈடுபட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா அப்படின்னா, இந்த பெண்கள் அமைப்பு வந்து சொல்லுது. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெண் கல்வியை வலியுறுத்தி இந்த அமைப்பு வந்து ஒரு மாநாடு ஒண்ணு நடத்துவாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, அகில இந்திய பெண்கள் மாநாடு. சரிங்களா? எப்போ அப்படின்னா 1927ல. இந்த மாநாட்ட தான் பார்த்தோம் அப்படின்னா, முத்துலட்சுமி அம்மையார் 1930ல நடத்தியிருப்பாங்க நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ முத்துலட்சுமி அம்மையார பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, அகில இந்திய பெண்கள் மாநாடு. ஸோ எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, 1927 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மாநாட்ட முத்துலட்சுமி அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1930ல கூட்டியிருப்பாங்க. 1933லேருந்து 1947 வரைக்கும் அதனுடைய தலைவரா வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ, இப்ப பெண் கல்வியை வலியுறுத்தி நிறுவப்பட்டது என்னது அப்டின்னா, அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927 பூனால கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ, 1921 பெண்களுக்கு வாக்குரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ, 1921ல பெண்கள் வாக்குரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ, இதனுடைய பத்திரிகைகள், அதாவது அந்த பெண்கள் முன்னேற்றத்துக்காகவே கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தான் என்னது அப்டின்னா, ஸ்ரீதர்மா அப்படிங்கிற பத்திரிகை. சரிங்களா? ஸோ, பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தான் என்னது அப்டின்னா, ஸ்ரீதர்மா அப்படிங்கிற பத்திரிகை. ஸோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927 பூனால கொண்டு வந்தாங்க. நிறுவனர் மார்கரெட் கஷின்ஸ். தலைமையகம் பார்த்தோம் அப்படின்னா, நியூ டெல்லியில இருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டூடண்ட்ஸ், இதுதான் பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் இயக்கங்களின் சார்பா, அதாவது நம்ம சமூக சீர்திருத்தம் ஓரியன்டடா பெண்கள் ஓரியன்டடா நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து இவ்வளோதான். ஸோ இதுவே பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கோரிங் ஏரியா தான். ஸோ நம்ம குரூப் 2க்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் 2க்காக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸஸா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதுனதுனால கொஞ்சம் டைம் வந்து இதாயிருச்சு. ஸோ இனிமே வந்து கன்டினியூஸா வீடியோ வர மாரி கன்டினியூஸா வந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் 8 கம்ப்ளீட் பண்ணிட்டு பாலிட்டியோட கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஸோ மறக்காம விஆர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பிடிஎஃபா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வாங்கி நீங்க வந்து அவைலபிள் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிஒன். தேங்க் யூ.